வணக்கம், என் பெயர் ஷாம். முதலாவது அதிகாரம் விருந்தோம்பல். அந்த அதிகாரமோட எண் 9. குறள் எண் 81. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. குறள் எண் 90. மோப்ப குழையும் அன்றம் முகர்ந்திருந்த நோக்கு குழையும் விருந்து. அடுத்த அதிகாரம் செய் நன்றி அறிதல். அந்த அதிகாரமுடைய எண் 11. குறள் எண் 101. செய்யாமல் செய்த நன்றிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அளித்து. குறள் எண் 102. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தில் மான பெரிது. குறள் எண் 104. திணைத்துணை நன்றி செய்யும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். குறள் எண் 108. நன்றி மறுப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று. அடுத்த அதிகாரம் நட்பு. அந்த அதிகாரம் எண் 79. குறள் எண் 786. முகநக நட்பது நட்பன்ற நெஞ்ச தகநக நட்பது நட்பு. குறள் எண் 788. உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கு இடுக்கண் களைவதான் நட்பு. அடுத்த அதிகாரம் நாடு. அந்த அதிகாரம் எண் 74. குறள் எண் 734. உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேரா தியல்வது நாடு. அடுத்த குறள் எண் 739. நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. இப்போ நான் பொருள் சொல்ல போகிறேன். மோப்ப குழையும் அனிச்ச முகழ்ந்திருந்த நோக்கு குழையும் விருந்து. அனிச்சம் பூவ முகழ்ந்திருந்தால் அது அப்படியே வாடி போயிடும். அதே மாதிரி விருந்தினர்கள்ட்ட முகம் சுழிச்சா அவர்களோட மனசும் வாடி போயிடும். நன்றி மறுப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று. அப்படின்னா ஒருவர் செய்த நன்றியை மறுக்கிறது நல்லதில்லை, ஆனால் ஒருவர் செய்த தீங்கை அன்னைக்கே மறுக்கிறது நல்லது. முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு. அப்படின்னா மூஞ்சிய நண்பன் மாதிரி வச்சுண்டா மட்டும் நட்பு இல்ல, நட்பு இதயத்தில் இருந்து வரணும். உடுக்க இருந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. அப்படின்னா நம்மளோட உடுக்கும் உடை கலைஞ்சு போச்சுன்னா கை வேகமா போய் சரி பண்ணிக்கும். அதே மாதிரி நண்பன் துன்பத்தில் இருக்கிற போது உடனே போய் உதவி செய்யணும். இதுதான் உண்மையான நட்பு. உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேரா தியல்வது நாடு. அப்படின்னா எந்த நாட்டுல பசி இல்லையோ, நோய் இல்லையோ, பகை இல்லையோ, அதுதான் சிறப்பான நாடாகும். நன்றி, வணக்கம். வெரி குட்.